ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரிபி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிந்து இருந்துட்டு தன்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே அசிங்கப்படுத்தி எல்லாருமே நம்ம சிந்துவை அப்படியே துரத்து விட்டுடுறாங்க. இதெல்லாம் பார்த்து சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்கள், என்னோட அப்பா அம்மாவோட சடங்கு எல்லாத்தையும் நான் பண்ணி தான் தீருவேன், இங்கே இருக்கிற யாருமே என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே பாரு சிந்து, நீ இருக்கிறதா இருந்தால் இந்த ஃபங்க்ஷன்லாம் நான் இருக்கவே மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாரு, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் உனக்கு என்ன வேலை, முதல்ல இங்கேருந்து போடி, உன்னை தான் நாங்கள் தலை முழுங்கிட்டோம்ல, முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லை நாங்கள் எல்லாரும் போட்டுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சிந்து வேறு வழியே தெரியாமல் அந்த இடத்த விட்டு அசிங்கப்பட்டு வெளியே போயிடுறாங்க. போன உடனே தன்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தில் கலந்துக்க முடியலன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா இருந்துட்டு 60ஆம் கல்யாணத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம சிந்து கிட்ட எடுத்துட்டு போறாங்க. இங்க பாரு சிந்து, உன்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துல நீ இல்லைன்னு தானே வருத்தப்படுற, அங்க நடந்த எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ பாரு சிந்து அப்படின்னு சொல்லி காட்டவும் நம்ம சிந்து ரொம்பவே சந்தோஷமா அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் தன்னோட அப்பா அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு டாக்டரே, எனக்காக நீ ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல டாக்டரே, ஏன் டாக்டரே நீ எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசலை, அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை வெளியே அனுப்புனாங்க, அப்போ கூட உனக்கு என் பக்கம் பேசணும்னு தோணவே இல்லை டாக்டரே, பரவாயில்ல டாக்டரே, நான் கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாற்றி உன் கூட சேர்ந்து வாழ்வேன், அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போது இந்த வீடியோவை எனக்கு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தன்னோட அப்பா அம்மா பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல ஒரு சாமியாரை மீட் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணியும் கோவிலுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த சாமியார் கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே நம்ம அன்னபூர்ணியும் போய், சாமி சொல்லுங்க சாமி, இங்கே பாருங்கம்மா, நான் தாம்மா உன்னை கோவிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சாமி சொல்கிறீங்க, நீங்கள் வர சொன்னீங்களா, எதுக்காக என்னை வர சொன்னீங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, இப்போ தான் உங்கள் சொந்தக்காருக்கு நீங்கள் 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படி இருக்கும்போது 60ஆம் கல்யாணத்தில் ஒரு பொண்ணை நீங்கள் துரத்தி அடிச்சிருக்கீங்க, அது மிகப்பெரிய பாவமா, அந்த கடவுள் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லுச்சுமா, உங்களுக்கு அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்தது வரமா, அந்த கடவுளே உங்கள் வீட்டுக்கு அந்த பொண்ணு அனுப்பி வச்சிருக்கு, அப்படியேப்பட்ட பொண்ணு நீங்கள் அந்த பொண்ணோட அருமை தெரியாமல் வீட்டை விட்டு துரத்திக்கிட்டே இருக்கீங்க, அந்த பொண்ணு எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன்னு இருந்துக்கிட்டு இருக்குமே, எல்லாமே உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாமி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி, எப்படி தெரியும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே அந்த கடவுளுக்கு தெரியும்ல, அந்த கடவுள் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பி வச்சுருந்தாரு, அதனால தான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தம்மா, அந்த பொண்ணை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க, அந்த பொண்ணை இழந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷன்றது ஒன்று இருக்கவே இருக்காது, நீங்கள் பார்த்து சூதானமாக யோசித்து ஒரு முடிவு எடுங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக தான் அந்த பொண்ணு மேலே நீங்கள் வெறுத்திருப்பீங்களே தவிர, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு மேலே நீங்கள் உயிராக இருந்திருப்பீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்கம்மா, அந்த பொண்ணுக்கும் சரி உன்னோட பையனுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்டே அந்த சாமியார் சொல்லவும், அன்னபூர்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் சாமி, அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கே ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணை என் பையன் கூட வாழ நான் ஒத்துக்க முடியும், என் குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என் பையன் கூட வாழ தகுதி இல்லாதவளை எப்படி என் பையன் கூட சேர்ந்து வாழ வைக்க முடியும், இங்கே பாருமா, அந்த கடவுள் போட்ட முடிச்சுமா அவங்க 2 பேருக்கும், அதனால தாம்மா இவ்வளோ பிரச்சனை இல்லை இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, அதெல்லாம் யோசிச்சு பாருமா, இந்த பொண்ணால தான் இன்னொரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, உங்கள் வீட்டில் உங்களுக்கு அதாவது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்குமா, இது எல்லாமே நல்ல கரெக்டாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி யோசிக்க
ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நம்ம சிந்து இப்படி பண்ணதுனால தானே பைரவி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நமக்கு கிடச்சிருக்கா. இல்லைனா பைரவி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஆறுமுகத்துக்கு கிடச்சிருக்கவே மாட்டா. இல்லை சாமியார் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் யோசிச்சு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் சாமி, இருந்தாலும் அவள் பண்ண துரோகத்தினால என் பையனுக்கு வேலையிலேருந்து அதாவது இந்த ஊருக்குள்ளே எவ்வளவோ பேர் அசிங்கமாக பேசிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவளை என் பையன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாழணும் அப்படின்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. அதை மட்டும் அவகிட்ட என்னால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ இப்போ சொல்கிறதுக்கு வருத்தப்பட்டனா கஷ்டப்பட்டனா கண்டிப்பாக உன்னோட பையனோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது. உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சனா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைமா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த கோவில்லே உக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து பண்ண ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணது வரைக்கும், கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் ஏதோ சிவா மேலே ஆசைப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. அதனால் அவள் ஒட்டு மொத்தமாக தப்பு பண்ணதான் ஆயிடாதில்ல. குடும்பத்தில் இருக்கிறவங்க பைரவிக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்கன்னு தெரியாது அவளுக்கு. எந்த ஒரு தப்புமே பண்ணாதவளுக்கு இப்படி ஒரு தண்டனை நம்ம கொடுத்துட்டோமே நினச்சி நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி ஏதோ யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம சிந்து இருந்துட்டு போய் அத்தைக்கிட்ட பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. போன உடனே நம்ம அதாவது சிந்து இருந்துட்டு, அத்தை உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டே கெஞ்சவும், நம்ம அன்னபூர்ணி அமைதியாகவே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். என்னால் நிறைய பேரோட வாழ்க்கை கேள்விக்குறை ஆயிருக்கு. இருந்தாலும் அவங்க நல்லா தானே அத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பைரவி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வர்றது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நான் இப்படி பண்ணதுனால தானே உங்களுக்கு பைரவி மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு யோசிச்சு கூட பார்க்கல. கனவுல கூட நடக்காத ஒரு விஷயத்த நான் எப்படி யோசிப்பேன் சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணுன்றதுக்காக தான் ஒரு காரில் போயிட்டு நான் உக்காந்தேன். அதுக்கப்புறம் போலீஸ் செக் பண்ணுறப்போ சிவாவோட காரில் தான், டாக்டரோட காரில் தான் நான் ஏறி இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி தான் இப்போ எப்படியாவது சிவா கூட சேர்ந்துடணும் அப்படின்னு நினச்சி தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணினேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை, யாரோட மனசு கஷ்டப்படுறதுக்காகவும் இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அதுக்காக என்னையும் டாக்டரையும் பிரிச்சிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதே கோவிலில் வச்சு தான் டாக்டரு என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம். உன் மனசால், உன்னோட அன்பால், உன்னோட குணத்தால் என்னோட மனசை மாற்றி நீ உன்னை என் பொண்டாட்டியை ஏற்றுக்க வச்சுட்ட அப்படின்னு இந்த கோவிலில் தான் என்னோட கல்யாண நாளுக்கு முன்னாடி நாள் சொன்னாங்க தெரியுமா அத்தை. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை. இனிமேல் நான் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சு உங்கள் மருமகளாக ஏற்றுக்கோங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ பண்ண தப்பாலாம் நினச்சி பார்க்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் பையன் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அதாவது நீ சொன்ன பொய்யை நம்பி என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் என் பையன் அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே எனக்கு ஈரக்கொலையை நடுங்குதுடி. ஏன்டி இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, நீங்கள் 1000 முறை கேட்டாலும் என்னோட பதில் ஒன்றே ஒன்று தான். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லைன்னே சொல்லலை. அதுக்காக என்னையும் டாக்டரையும் பிரிச்சிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடி, உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் இந்த கோவிலில் இருப்பேன். நீங்கள் வந்து இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். டாக்டரையும் என்னையும் சேர்த்து வச்சா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து, நீங்கள் நினைக்கிறத விட நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம் அத்தை. நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்த்து சிவாவோட மனசில் இருக்கிற எதுவுமே அதாவது உங்கள் மேலே இருக்க மரியாதையால் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் அப்பையும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, இப்பையும் சிவாவோட மனசில் இருக்கிறது என்னன்னு தெரியாமல் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்கள் தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு,
இங்கே பாரு டாக்டரே, நாளைக்கு தெரியும் டாக்டரே நான் உங்க கூட சேர்ந்து வாழ்வேனா வாழ மாட்டேன் நான். இப்போது என்னை எவ்வளோலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்க அம்மாவும் அன்னபூர்ணி அத்தையும். கண்டிப்பாக என்னோட நல்ல மனசு புரிஞ்சு அவங்க எல்லாருமே என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிந்து, பெரியம்மா மட்டும் உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சிந்து. உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கும் விருப்பம் இருக்குதான். நான் அது இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னோட பெரியம்மாவோட பேச்சை மீறி உன் கூட சேர்ந்து வாழணும்னெல்லாம் நான் நினைக்கல. இங்கே பாரு சிந்து, என்னை மன்னிச்சிரு சிந்து. உன்னோட மனசை காயப்படுத்திக்கிட்டு இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு சிந்து. என்னை மன்னிச்சு நீ நீ தான் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும் சிந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு டாக்டரே, அப்போவும் சரி இப்போவும் சரி நீங்கள் அன்னபூர்ணி அத்தையோட பேச்சை மீற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நீங்கள் என் பக்கம் நிற்கலைன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இருந்தாலையும் நீங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அன்னபூர்ணி அத்தை பேச்சை கேட்டு தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் அப்போ தப்பு பண்ணலைன்னு நீங்கள் உறுதியாக நின்று இருந்தீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டீங்கல்ல. பரவாயில்ல டாக்டரே, கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாற்றி உன் கூட சேர்ந்து ஒன்றா வாழ்வேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா வராங்க. வந்த உடனே நம்ம சிந்துவை பார்த்துட்டு, இங்கே பாருடி, நீ என் பையன் சிவா கூட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு மட்டும் நீ நினச்சி பார்க்காத. கண்டிப்பாக அது ஒன்று மட்டும் நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்டி. உன்னை எப்படியாவது சிவா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு சிவாக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கத்த, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு கேடு கெட்டவளை டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, அவள் ரொம்ப ரொம்ப கெட்டவ. அப்படி ஒரு எண்ணம் பிடிச்சவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. கண்டிப்பாக அதுக்கு நான் விடவும் மாட்டேன். இங்கே பாருங்க, உங்கள் எண்ணத்தை இதோடு மாற்றிக்கோங்க. இனிமே அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருடி, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு ஆர்டர் போடாதடி. என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க விட மாட்டேன், நீங்கள் எப்படி நடத்தி காட்டிடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு கோவமா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சிந்துவை நினச்சி சிவா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சிவா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிவா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நான் உங்ககிட்ட கேட்டால் நீ தப்பாக நினைக்க மாட்டே? இங்கே பாரு சிவா, உனக்கு சிந்து கூட சேர்ந்து வாடுறதுக்கு விருப்பம் இருக்குதா? உன்னோட மனசில் இருக்கிற பதிலை சொல்லு. எனக்காக நீ எந்த ஒரு பதிலையும் சொல்ல தேவையில்ல. நீ என்ன பதில் சொன்னாலும் கண்டிப்பாக என்னோட மனசு காயப்படாது. சொல்லு சிவா, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால தான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லு சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு சிந்து கூட சேர்ந்து வாடுறதுல முழு விருப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்தப்போ சிந்துவை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அவளை கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன் அப்படி இப்படின்னு என் மனசில் என்னென்னமோ அவள் மேலே அவ்வளோ ஆத்திரமோ கோவமோ இருந்துச்சு. போக போக அவளோட நல்ல மனசு நல்ல குணம், அவள் நம்ம வீட்டுக்கு நினைக்கிற நல்லது எல்லாத்தையுமே யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசில் அவள் இடம் பிடிச்சா. முழுசாக அவள் என் மனசில் இடம் பிடிச்சிட்டா. அவள் கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு முழு விருப்பம் இருக்கிற பெரியம்மா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதிர்ச்சியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நினச்சி தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்போ வரைக்குமே நான் சொல்லாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்தா நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லுவேன்? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். என்னோட விருப்பத்தை விட உங்களோட உயிரும் உங்களோட மரியாதையும் தான் எனக்கு முக்கியம் பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிவா, எனக்காக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையே இப்போ விட்டு கொடுத்துட்டு இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கே சிவா. அப்போவும் சரி இப்போவும் சரி, என்னோட முடிவுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே. நான் அப்போ மட்டும் உன்னோட பேச்சை கேட்டுருந்தேன்னா உன்னோட வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ உன்னோட வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து உன்னை காயப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு சிவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பைரவி வராங்க. வந்த உடனே என்ன தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பைரவி, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவில்
இந்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா, இந்த முடிவால கண்டிப்பா சிவா சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் இந்த முடிவு எடுக்கறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இப்படி ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்க பாருங்க அத்த, என்ன அத்த முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு பைரவி, சிந்துவையும், சிவாவையும் இனிமே சேர்ந்து வாழ சொல்லலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு பயங்கர கோவமா, அப்படியே ரொம்ப கோவமா அப்படியே பதறி போயிட்டு ஓடி வந்து, "அக்கா, என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணவளையும், இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினவளையும் என்னோட பையன் கூட சேர்ந்து வாழ சொல்றீங்களா நீங்க? கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது. நீங்க அத மட்டும் நீங்க கண்டிப்பா நடக்கவே விடமாட்டேன். நீங்க இப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. "பெரியம்மா, எனக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா பெரியம்மா? எனக்கு சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுல முழு விருப்பம் இருக்கு. அவ பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. ஆனா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சத தவிர வேற எதுவுமே அவ தப்பு பண்ணல. மீதி எல்லாமே நடந்தது சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்துருச்சு. பைரவியோட வாழ்க்கையும், ஆறுமுகத்தோட வாழ்க்கையும் இப்படி ஆனதுக்கு காரணம் சிந்து கிடையாது. நீங்க தான் இப்படி ஒரு முடிவு எடுத்து அதாவது ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இந்த பழிய தூக்கி நம்ம சிந்து மேலே போடுறது மிகப்பெரிய தப்பு." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாரு சிவா, நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். நாங்கள் சிந்து மேலே கோவப்பட்டது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இங்க பாருங்க பெரியம்மா, எதனால நீங்க இப்படி ஒரு முடிவெடுத்து இப்படி திடீர்னு மாறுனீங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை என்னால எப்படி கொண்டாடுறதுன்னு கூட தெரியல. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு, "இங்க பாரு சிவா, இது தப்பான முடிவு சிவா. உன்னோட பெரியம்மா உன் வாழ்க்கைக்கு கெடுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பவே நம்பாத. அந்த மண்டபத்தில் உன்னை நம்பியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சந்தோஷமாக வாழ்ந்து இப்போது ஒரு குழந்தைய நீ பெற்றிருக்கலாம். அதனால் அவங்க பேச்சை கேட்காம நீ சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு சிவா. உனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸு வாங்கிட்டு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறேன்னு சொல்லு சிவா." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாருமா, எனக்கு சிந்து கூட வாடுறதுல முழு விருப்பம் இருக்குது. அதை உங்ககிட்ட நான் நிறைய முறை சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா என்னையும் சிந்தையும் பிரிக்கிறதுக்காக இப்படி நீங்கள் எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்தில் பெரியம்மா எனக்கு சாதகமாக முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இப்போன்னு பார்த்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இங்கே பாருங்கம்மா, என்னையும் சிந்தியும் நீங்கள் பிரிக்க நினைக்காதீங்க." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு குடத்துல தண்ணி சேந்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு, "பைரவி, போய் சிந்தை கூட்டிட்டு வா பைரவி" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க அத்தை, நான் சொல்கிறேன், என்னெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவள் என்னோட அக்கா தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அவள் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல. எல்லா தப்பும் பண்ணிட்டு அவள் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? அது என்னால் ஏற்றுக்கவே முடியல அத்தை." அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு பைரவி, அவள் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படி பண்ணதுனால தானே உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எனக்கு கிடச்சிருக்கா. எனக்கு இப்படி ஒரு மருமகளை, தங்கமான மருமகளை தேடி கொடுத்துருக்கா. நான் தேடி அலைஞ்சு திரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலையும் இப்படி ஒரு மருமக எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டான். அதனால் நான் சிந்துவை ஏற்றுக்கிட்டு நான் சிவா கூட சேர்ந்து வாழ தான் வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக சிந்து ஒவ்வொரு விஷயத்தா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ கவலைப்படாத. கண்டிப்பாக சிவாவும் சரி, சிந்துவும் சரி ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ போகிறாங்க. நீ கவலையப்படாத." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம டாக்டர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து என் மனசுல பால வாப்பீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்த என்னால சொல்றதுக்கு அளவே கிடையாது." அப்படின்னு சொல்லிர்றாங்க. "சரி பைரவி, போய் சிந்துவ கூட்டிட்டு வா." அப்படின்னு சொல்லிர்றாங்க. நம்ம சிந்துவும் வேற வழியே தெரியாம, நம்ம சிந்துவ கூப்பிட்றதுக்காக பைரவி கெளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ஆறுமுகம் இருந்துட்டு, இங்க பாரு பைரவி, என்னோட அம்மாவே சிந்துவ கூட்டிட்டு வர சொன்னாலையும் அவளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவ போலயே. இங்க பாரு, சிந்து ரொம்ப பாவம். அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு துரோகத்தையும் இப்படி ஒரு தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு. அதை அம்மா உணர்ந்து இப்போ அதெல்லாம் வேண்டான்னு சிவா கூட சேர்ந்து வாழட்டும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவில் நீ ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கிறாத. முதல்ல போய் சிந்துவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. நம்ம அது நம்ம பைரவிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் சிந்து கிட்ட சிந்தோ அப்படின்னு சொல்லவும், சிந்துன்னு கூப்பிட்ட பைரவியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா, பைரவி, நீ என்னை இப்படி கூப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல பைரவி. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சொல்லு பைரவி, என்ன விஷயம்? உன்னை அன்னபூர்ணியத்தை கூப்பிட்டு வர சொன்னாங்க. வா முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் இப்போவே ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. ஓடுன உடனேயே நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, யாரு, நம்ம சிந்து கிட்ட போயிட்டு பைரவி சொல்கிறாங்க. பைரவி வந்து, இங்கே பாருங்க அத்தை, நான் சிந்துவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சிந்து ரொம்பவே சந்தோஷமா, அத்தை, என்னை கூட்டிகிட்டு வர சொன்னீங்களாமே, சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிந்து, நீ பண்ணது எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்த்தேன். நீ கல்யாண மண்டபத்தில் சொன்ன பொய்யே தவிர வேற எந்த காரணத்துக்கு கொண்டும் என் குடும்பத்துக்கு கெட்டதை நினச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்ததே பெருசு தான். இனிமேல் நீ சிவா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம். இனிமேல் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய மட்டும் எனக்கு பெற்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிவாவுக்கு வெக்கமாக வந்தது. இதெல்லாம் கேட்டு நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, என்னோட பையனோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? இங்கே பாருங்கக்கா, வேண்டாக்கா, இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்கக்கா. என்னக்கா பாவம் பண்ணா என்னோட பொண்ணு, என்னோட பையன்? இங்கே பாருங்கக்கா, என்னோட பையன் கூட சேர்ந்து வாழவே கூடாது. இங்கே பாரு சிவா, அம்மாவோட பேச்சை கேட்டு நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்காத சிவா. நான் சொல்கிறத கேளு சிவா. இங்கே பாருங்கம்மா, அன்னபூர்ணி பெரியம்மாவே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? இனிமேல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சிந்துவோட கையை பிடிச்சியும் அதுக்கப்புறம் நம்ம சிவாவோட கையை பிடிச்சி 2 பேரையும் சேர்த்து வச்சிடறாங்க. இனிமேல் நீங்கள் 2 பேருமே பிரியவே கூடாது. வாழ்க்கையில் எந்த ஒரு சண்டை வந்தாலையும் நீங்கள் பிரியாமல் 100 வருஷம் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட, அம்மா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா காயத்ரி, என்ன விஷயம் பேசணும்? அம்மா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணுமா, வாங்கம்மா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், என்னம்மா காயத்ரி, தனியாக பேசுகிற அளவுக்கு என்னம்மா விஷயம், சொல்லுமா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா ப்ளீஸ்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா, உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் நீ வருத்தப்படக்கூடாதுமா, நீ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை நாளாக இப்படி ஒரு விஷயத்த சொல்லாமல் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. அந்த எசைக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. அது மட்டும் இல்லாமல் எசைக்கு கூட சேர்ந்து என்னால் வாழவும் முடியாது. எனக்கு செலியனை தான் பிடிச்சிருக்கு. என்ன செலியனை கூட சேர்த்து வச்சுருங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம காயத்ரி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, காயத்ரி, இங்கே பாரு காயத்ரி, உன்னோட வாழ்க்கையும் நான் கேள்விக்குறி ஆக்கிட்டேன்ல காயத்ரி, என்னை மன்னிச்சிரு காயத்ரி. சிவாவோட வாழ்க்கையிலையும் ஒரு தப்பான முடிவு எடுத்து நான் அவன் வாழ்க்கையை கெடுத்து வச்சுட்டேன். இப்போ உன்னோட வாழ்க்கையும் நான் கெடுத்து வச்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு காயத்ரி. உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே. என்னை மன்னிச்சிரு காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருங்கம்மா, என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கம்மா. மண்டபத்தில் நீங்கள் யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். இனிமேலும் அவன் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாதுமா. ப்ளீஸ்மா, எப்படியாவது அவன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
காயத்ரியை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி விருப்பப்பட்ட மாதிரி நம்ம எசக்கிக்கும் காயத்ரிக்கும் விவாகரத்து வாங்கிடலாம். இங்கே பாரு காயத்ரி, நீ கவலைப்படாத. உன்னோட மனசில் இருக்கிற ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உனக்கு செலியனு கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்குல்ல, கண்டிப்பாக உன்னை செலியனு கூட சேர்த்து வைக்கிறேன். நீ கவலையே படாத. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் எசக்கிக்கும் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் மகா கிட்ட சொல்லவும் மகா ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கக்கா, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? என் பையனை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? அந்த கல்யாண மண்டபத்தில் அந்த செலியன்னு இந்த கல்யாண மண்டபத்திலேருந்து விட்டு ஓடும் போது அப்போ தெரியலையா உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ? இப்போ தான் என் பையன் அசிங்கமாகவும் அவமானமாகவும் தெரியுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, நீ என்ன தான் நினச்சாலும் பரவாயில்ல, இனிமே நான் எசக்கிக்கும் நம்ம காயத்ரிக்கும் டிவோர்ஸ் வாங்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மகா இருந்துட்டு இந்த விஷயத்தில் என்ன ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான்